மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல சண்டே ஸ்பெஷல் நம்ம ஒரு 3 ஸ்டாக் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அது சரியான ஸ்டாக்கா இல்லையாங்கிறது வெரிஃபை பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், உங்க போர்ட்ஃபோலியோல சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி உங்க போர்ட்ஃபோலியோல இந்த ஸ்டாக் ஏதாவது இருக்குன்னா, ஏதாவது 1 or 2 இருக்குன்னா ஃபர்தரா கன்சிடரேஷனை ப்ராப்பர் டைம்ல எடுங்க. நான் இப்போ ப்ரைஸை பத்தி எதுவும் பேச போதில்லை. இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறதுக்காக இப்போ அதுக்கான தேவையும் இருக்கு. தெரிஞ்ச ஸ்டாக்காக கூட இருக்கலாம். இப்போ அதை பத்தி நீங்க கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கன்சிடர் 3ல வீக்லி சண்டே நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற முதல் ஸ்டாக்கு எரிஸ் லைஃப் சயின்ஸ். இந்த எரிஸ் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேர் பிரைஸ் கிட்டத்தட்ட 1431 ரூபா இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கோட போன 3 வருஷம் ரிட்டர்னே கிட்டத்தட்ட 90% மேலே இருக்கும். இப்போ இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானிக் தெரப்பிஸ் சொல்றோம் இல்லையா, அதாவது நாட்பட்ட நோய்கள்னு சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லலாம், சர்க்கரை வியாதி சொல்லலாம், இதயம் சம்பந்தப்பட்ட சொல்லலாம், தோல் நோய்கள் சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல லீடிங் கம்பெனி இந்த கம்பெனி. இதுக்கான மருந்துகள் தயாரிப்பில் லீடிங் கம்பெனியாக இருக்காங்க. 2026 இவங்களுடைய போன வருஷம் இயர் ஆன் இயர் growth 12% வளர்ந்துருக்கு. இன்னைக்கு இதோட ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த எபிட்டா மார்ஜின் சொல்றது இல்லையா, இதெல்லாம் அப்ராக்சிமேட்லி 37% வளர்ந்துருக்கு. இந்த செமிக்ளூடைட் இருக்கு இல்லையா, இந்த செமிக்ளூட் லைன்லையும் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, தன்னுடைய பங்களிப்பை அதிகப்படுத்த போறாங்க. ஒரு பாயிண்ட். இப்போ இந்த மாதிரியான ட்ரெண்ட் இப்போ உருவாகும்போது நம்ம ஸ்டாக் நான் சொல்லுவேன் இல்லையா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எப்போ முதியோர் இல்லங்கள் மாதிரி இருக்கக்கூடாது. பழைய ஸ்டாக்கு சார் அப்போ வாங்கினேன் சார் அப்படின்னு இல்லாமல் அது ட்ரெண்டில் இருக்கான்னு பார்க்கணும்னா நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களையும் கவனித்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, அப்போ இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் இவங்க மருந்து தயாரிக்கிறாங்க, செமிக்ளூடைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான மருந்துகள் தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மார்க்கெட்டோட ஆவரேஜ் மார்க்கெட் கேப் இருக்கு இல்லையா, அதோட இவங்களுடைய கேப் அதிகமாக இருக்கும் இல்லையா, அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான கம்பெனி தான் இந்த கம்பெனியோடைய PE அப்படின்னு பார்த்தோம்னா 30 இருக்குது. 30லேருந்து 31 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். இதோட ஏர்னிங் பர் ஷேர் 46 இருக்குது. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணுமா வேணாமான்னு ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி தாராளமாக பண்ணுங்கள். இவங்களுக்கு இயர் ஆன் இயர் growth 15 to 16% அந்த ரேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பார்க்கும்போது தெரியுது. இந்த கம்பெனியோடைய ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 53% ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நமக்கு எவ்வளோ இருக்குது, 18% இருக்குது. ரைட், இதோடைய ஆவரேஜ் பின்னு பார்த்தோம்னாலும் கூட அகேன் அந்த 29-30 இந்த ரேஞ்ச் தான் ஆவரேஜ் PE இருக்குது. சரி, இந்த PE விட 29க்கு கீழே வரும்பொழுது ப்ளீஸ் பிளான் ஃபார் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது. இந்த கம்பெனியோடைய காம்பவுண்டிங் growth இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சேல்ஸ் போன 5 வருஷமாக 21% சேல்ஸில் growth இருக்குது. போன 3 வருஷமாக 23% இருக்குது. ஸோ ட்ரெண்ட் அவுட் ஆகாமல் இருக்காங்கிறது. ப்ராஃபிட்லேயே அதே மாதிரி கிட்டத்தட்ட 15 to 20ங்கிற ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரிமெண்டல் பார்க்க முடியுது. நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது கம்பெனி கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல். இது ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி. இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஷேர் பிரைஸ் 1352 ரூபாய் இருக்குது. இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 2023 ஜூன் பார்க்கும்போது வெறும் 530 ரூபா தான் இருந்தது. இன்னைக்கு அது கிட்டத்தட்ட 1300 ரூபாய் அப் ட்ரெண்ட் எடுத்து நகர்ந்து போகிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த கம்பெனி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்னா, இந்த ரயில்வே, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான விஷயங்களில் செயல்படக்கூடிய முன்னணி நிறுவனம். ஜஸ்ட் லைக் தட் கிடையாது, 10ஓட 11 இல்லை, லீடிங் பிராண்ட் அது. இந்த கம்பெனியோடைய இயர் ஆன் இயர் சேல்ஸ் கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் பெட்டரான சேல்ஸ், அதாவது நெட் இன்கம்னு வச்சு பார்த்தோம்னா கூட கிட்டத்தட்ட 78% அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா 22% உங்களுக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்குமான டிஃபரன்ஸ் இருக்கும். ஆர்டர் புக் எடுத்து பாருங்கள், அதுவுமே பியூட்டிஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிரும். அப்புறம் ஆப்பிரிக்கா, சவுத் ஏஷியா இந்த மாதிரியான நாடுகளில் கூட இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த கம்பெனியுடைய growth ஒரு 16 to 17% வரைக்குமே கன்சிஸ்டண்டாக வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒருத்தர் கோத்ரூ பண்ணாமல் இதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க, ஓகேங்களா? பட் இது மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் ட்ரெண்டிங்கான ஸ்டாக் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்காங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதோட PE இப்போ இருக்கிறது பார்த்தா 22. இதோடைய PB பிரைஸ் டு புக்கு வெறும் 2.9, அதாவது 3 இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் எடுத்தோம்னா 60 ரூபா இருக்கும். இதோட கூட இந்த கம்பெனியோட ஹோல்டிங்ஸ் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 33%, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கிட்ட 40% இருக்கிறது. வித்தியாசமான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் உங்களால் பார்க்க முடியுது. இதோட PE ஆவரேஜ் PE எடுத்து பார்த்தோம்னா 23 இருக்குது. 23 விட இப்போ 22 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. அது அப் ட்ரெண்ட் எடுக்கும்போது பிடிச்சிட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த கம்பெனியுடைய லாஸ்ட் இயர் ஆன் இயர் growth பார்த்தீங்கன்னா 16, 18, 22 சேல்ஸ்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு CAGR இயர் ஆன் இயர். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து பார்த்தோம்னா அதுலேயுமே அப்ராக்சிமேட்டாக 15 to 20ங்கிறத விட கூடுதலாகவே நம்ம கண் எதுக்கு தெரியுது. இதுதான் நாங்கள் ஒரு ஸ்டாக் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா எதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு முக்கியமான இடம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எப்போவுமே நம்மளை வாழ வைத்த தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய L&T லிமிடெட். L&T லிமிடெட்டில் இப்போ என்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுட்டு கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி அது 3940 ரூபா இல்லை 3950 ரூபா அந்த ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகுது. அதோட கன்சிஸ்டன்சி கவனிங்க, பெரிய வாலடைலிட்டி இல்லாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அது பாட்டுக்கு அழகாக கிட்டத்தட்ட போன 20 வருஷத்தில் அப்ராக்சிமேட்டாக சொல்ல போன 20-22 வருஷத்தில் மட்டுமே 180 டைம்ஸ் வளர்ந்துருக்கு. 180% இல்லை, 180 டைம்ஸ் வளர்ந்துருக்கு.
ஸோ இந்த மாதிரியான growth எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இருக்கணும். லாஸ்ட் 5 இயரில் மட்டுமே 162% growth இருக்குது. இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கம்பெனி என்ன மாதிரியான கம்பெனி? எஸ், நிறைய இன்ஜினியரிங் சம்பந்தமான பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்க, ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் கட்டுமானம் செய்யணும்னா நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கொடுக்க முடியாது. அப்போ நம்ம யார் மாதிரியான ஆள் கொடுக்கணும்னா இன்ஜினியரிங்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இது ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான். கவர்மெண்ட்டுக்கும் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டுக்கும் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தான் பண்ணுறாங்க அப்படி இல்லை. இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் வருவாங்க, கவர்மெண்ட் பொதுத்துறை நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் வருவாங்க, தனியார்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய எது அந்த மாதிரி இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேயும் வரதுனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற இதில் தான் வச்சிருக்காங்க. இதை ஸ்டில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இயர் ஆன் இயர் இவங்களுடைய இந்த ஆர்டர் புக்கோட சைஸ் இப்போ வளர்ந்துட்டு வருது, 28% க்ரோ ஆகிட்டே வருது. அப்போ எல்லாத்துலேயுமே இவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. ஒரு சாதாரண ஒரு ரோடு போடுற பாலம் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு டிஃபென்ஸில் ஒரு மிகப்பெரிய கட்டுமானமாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ அணுசக்தி சம்பந்தமான பல ஆராய்ச்சிகள் நடக்குது. அந்த ஆராய்ச்சிகள் நடத்துறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கூட இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு அதில் மார்ஜின் வந்து இவங்க தான் மோனோபொலி. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு முடிசூடா மன்னன்னு சொல்லுவாங்க, அந்த ரேஞ்சுக்கு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னும்பொழுது இந்த மாதிரியான ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்குதுன்னா ப்ளீஸ் கன்சிடர், கீப் ஆன் கன்சிடர் அப்படிங்கிறத சொல்லுவேன். எவ்வளோ ஆவரேஜ் பிங்கிறது சொல்கிறேன். அதுக்கு கீழே வரும்போதெல்லாம் ப்ளீஸ் பிளான் ஃபார் கன்சிடரேஷன். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்பேஸுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் செய்கிறதா இருக்கட்டும், அதுக்கு உண்டான ராக்கெட் ஏவுதளமாக இருக்கட்டும், ஒரு சாதாரண ரோடு போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒருத்தருடைய பங்களிப்பும் இருக்குது. அதுவும் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கும்போது எப்படி இருக்குது இந்த கம்பெனிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதோட இப்போ கரண்ட் PE 28 இருக்குது. ப்ரைஸ் டு புக் கிட்டத்தட்ட 4.8 இருக்குது, 4.9 இருக்குது. இதோட ROE 14% காட்டுது. இதோட earning per share 137 ரூபாய். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரமோட்டர் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 20% இருக்குது, ரீட்டைலில் 37% இருக்குது, FI கிட்ட 18% இருக்குது. இந்த கம்பெனியோட ஆவரேஜ் PE எடுத்துக்கிட்டோம்னா 27.9. இப்போ எவ்வளோ இருக்குது? 28. அரௌண்ட் அந்த PE கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் தான். இதோட இன்னும் கீழே வர நீங்கள் அதிகமாக கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லை? ஓகே, இந்த கம்பெனியுடைய இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் இப்போ லாஸ்ட் 5 இயர் பார்த்தோம்னா 16, 3 இயர் பார்த்தாலும் 16 இருக்கும். 16% இயர் ஆன் இயர் CAGRல க்ரோ ஆகுது. அதே தான் நம்ம ப்ராஃபிட் சைடு எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட குறைய இருக்கும். ஆனால் பெரிய நிறுவனங்கள் பெரிய ப்ராஜெக்ட் ஹோல்ட் ஆகுதுன்னா ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் சேல்ஸ் இருக்குது. நெட் ப்ராஃபிட்டில் கொஞ்சம் கம்மியாக காட்டியிருக்காங்க. இப்போ 5 வருஷத்தில் 3% காட்டியிருப்பாங்க. பட் நத்திங் டு பாதர். அதுக்குண்டான அசெட் வேல்யூ அதுக்குள்ளவே தான் இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம், உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அக்யூமுலேஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த சில நிறுவனங்களில் எரிஸ் லைஃப் சயின்ஸ், அதுக்கடுத்தது கல்பாத்ரு பவர் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் LNT, இந்த 3ம் எப்படியாப்பட்ட கம்பெனிங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு, நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ராப்பராக கன்சிடர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னும் நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கங்க. கம்யூனிட்டிங்கிறது ஆப்ஷனல் கிடையாது, மேண்டேட்டரி. எந்த ஒரு இன்வெஸ்டரோ எந்த ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் கம்பல்சரி அவங்க ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் இருக்கணும். அப்போ தான் அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்தை இன்னும் பெட்டராகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் செய்ய முடியுங்கிறதுனால ஒரு கம்யூனிட்டி இருக்கணும். அது மாதிரியான இன்வெஸ்டர் கம்யூனிட்டி தான் இது இல்லையா? ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ராப்பராக இங்கே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குங்கிறதுனால இந்த மாதிரியான கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு பயம் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும், லாங் ரன் கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எப்பவுமே சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதோட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.